கேசரி பருப்புன்னு ஒரு பருப்பு. ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவுல எல்லா காலத்திலயும் நம்மளுக்கு உணவுகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பஞ்ச காலத்துல எல்லாம் மக்களுக்கு எளிதா கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்ல ஒண்ணு கேசரி பருப்பு. ஆனா இந்தியாவுல முக்கியமா வட மாநிலங்கள் மக்களுக்கு அந்த முடக்குவாதம் மாதிரி முதல்ல ஒரு கால் செயலிழப்பு, அப்புறம் 2 கால்கள் செயலிழப்பு, அப்புறம் மொத்தமா நடக்கவே முடியாம போய் கிரச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊன்றுகோல் வச்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை பல கிராமங்கள்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. அதாவது குறிப்பா இந்த பஞ்ச காலத்துக்கு பின்னாடி அந்த காலங்கள்ல மக்கள் அதிகமா இந்த பருப்பு சாப்பிட்டதுனால இந்த கேசரி பருப்பு தான் ஒருவேளை இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. நம்ம மசூர் பருப்பை செடியில இருந்து பிரிச்சு எடுக்கும்போது கூடவே அடல்ட்ரேஷன் மாதிரி கூடவே இந்த கேசரி பருப்பு கலந்துடுது. அதனாலதான் மசூர் பருப்போட கேசரி பருப்பு சேர்ந்து இருந்துச்சுன்னா அது இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனாலதான் இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு வராங்க.